வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியலையா? இந்த ஒரே குருமா செய்யுங்க, எல்லாத்துக்கூடையும் நல்ல காம்பினேஷன், டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் நல்ல ஒரு காம்பினேஷன். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அரைக்க வேண்டியது பார்த்துடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 2, சோம்பு 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும், பொரிகடலை 1 ஸ்பூன், கசகசா 1 கப் அளவுக்கு தேங்காய். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது குருமா செய்கிற பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு வெடித்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சேர்த்துக்கலாம். பல்லாரி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா சீக்கிரமாகவே வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் காயப்பொடி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோடு நம்ம சேர்த்த மல்லிப்பொடி, மிளகாய் வத்தல் பொடியெலாம் சேர்ந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு, கசகசா, தேங்காய், தக்காளியெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுது சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்துட்டு உடனேவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அப்போ கலர் மாறி வரும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குருமா நல்லா திக்காக இருக்கும், அதனால தாராளமாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, பொரிகடலை எல்லாமே சேர்க்கறதுனால நல்லா திக்காக வரும். நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். தேவைப்பட்டால் நடுவில் மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு. எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை கூட, பூரி, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.